அதுக்கு எதுக்குடா நீ இப்ப சோகமா பேசிட்டு இருக்க? என் மொத்த ஃபேமிலியும் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. அவங்கள பத்தி எல்லாம் சொல்றேன் கேளு. வீட்ல இருந்து வெளியே போறப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் போஸோட போவேன், அப்பதான் குட் லக் கிடைக்குமா. ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அப்படிதான் போகணும்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அப்படி பண்ணா ஸ்கூல்ல இருக்கிற சில அறவேக்காடுங்க என்ன பார்த்து சிரிக்கோங்க. ஒருவேளை நான் அந்த ஸ்பிரிச்சுவல் போஸ்ல போலனா என் பாட்டி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, எனக்கு பிடிச்ச பையனே என்ன பார்த்து கலாய்க்க ஆரம்பிச்சான். அப்ப என் பாட்டி மேல எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அவங்களாலதான் எனக்கு பிடிச்ச பையன் என்ன வெறுக்கிறான்னு அவங்கள கத்துன. அப்ப அவங்க மனசு கஷ்டப்படும்னு நான் நினைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளா நான் என் பாட்டி கிட்ட பேசல. இப்பெல்லாம் அந்த போஸையும் பண்றது இல்ல. உண்மை என்னன்னா, யாராவது என் பாட்டிய பத்தி தப்பா பேசினா அவங்க மண்டைய பொளந்துருவேன். அப்புறம் தான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு எனக்கு பிடிச்ச பையன் என்ன கலாய்